ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் பார்த்திங்கன்னா மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டு அப்படியே மயக்கம் போட்டே விழுந்திருப்பாள். ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து தன்னோட மூச்சை கொடுத்து காப்பாற்றிருந்திருப்பான். ஸோ இவ பார்த்திங்கன்னா லைட்டாக கண் முழிச்சு பார்க்க அப்போ தான் ஹீரோக்கே உயிர் வருது. சார், ரெஸ்கியூ டீம் வந்துருச்சு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா ஹீரோனை தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். அப்படியே வீட்டில் காட்டுறாங்க, தாத்தா எல்லாத்தையும் கிளின்னு கிழிச்சிட்ருக்காரு. நீங்களாம் எதுக்கு தான் இந்த கம்பெனியில் இருக்கீங்க? கம்பெனியும் பார்த்துக்க முடில, என்னோடய பேத்தியவும் பார்த்துக்க முடில, நீங்களாம் இருக்காதீங்க, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்க அப்படின்ட்டு பயங்கரமாக கத்திகிட்ருக்கு. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லைட்டாக கண் முழிச்சு தாத்தா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றா. அவருக்கு இப்போ தான் நிம்மதியாகவே இருக்குது. டாக்டரை வர சொல்லவாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை தாத்தா, நான் ரொம்பவே நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இதுக்கப்புறம் என்ன இந்த மாதிரிலாம் வருத்தப்பட வைக்காத, நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரலம்மா அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிருங்க தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இதுக்கப்புறம் ஒன்று நீ ரொம்பவே கவனமாக பார்த்துக்கணும். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபேமிலியே எதுவுமே கிடையாதுமா, நீ மட்டும்தான் இந்த ஃபேமிலிக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது தம்பிக்காரனுக்கு வருதே கோவம். ஸோ அவன் பார்த்திங்கன்னா அப்படியே பொங்கி அவங்க அம்மா வந்துட்டு கையை பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க, மூட்டு உட்காரு அப்படின்னு. ஹீரோவும் இதை பார்க்குறான், அவனுக்கும் கடுப்பாக தான் இருக்குது. சரிம்மா, நீ கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடு, நான் இங்கேருந்து போகிறேன்ட்டு தாத்தா பார்த்திங்கன்னா கிளம்புறாரு. அப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரில, ஹீரோட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பாருடா, நீ வந்து ஒழுங்காக என்னோடய பேத்தியை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கோ, இந்த பார்ட்டியை நான் பெருசாக வந்து பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு நீ தான் புது ஓனர், இதுக்கப்புறம் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்களே, என்னோடய பேத்தி ஒரு பொண்ணாக இருக்கிறனால தானே இவங்களுக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து போக, எங்கள் தம்பிக்காரனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பார்த்திங்கன்னா வயிறெல்லாம் திகுன்னு எரிஞ்சிட்ருக்கு. ஸோ எல்லாருமே அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், என்னை மன்னிச்சிரு, நான் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும், நேற்று நம்ம கம்பெனியில் எந்த ஒரு ஃபயருமே ஆகலை, யாரோ ஒருத்தங்க வேணுக்குன்னு தான் அவனோட ரூமை லாக் பண்ணி அங்கே வந்துட்டு அந்த ஸ்மோக் கேக்கெல்லாம் போட்டு போயிருக்காங்க, இதுக்கப்புறம் நான் புது செக்யூரிட்டி டீம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுறேன், நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்ட்டு அவளோட நெத்தியெல்லாம் தொட்டு பார்த்துட்ருக்கான். இப்போ உனக்கு ஓகே தானே, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக என்னை கூப்பிடு அப்படின்ட்டு இவன் அங்கேருந்து போக, இவ பார்த்திங்கன்னா கையை பிடிச்சிக்கிறான், நம்ம 2 பேரும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு. இவனுக்கு ஒன்றும் புரியல, ஷாக்காகி பார்த்துட்ருக்கான், அவன் என்ன சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு. நான் இங்கே ஜியாங்கா ரிட்டன் வந்ததுக்கப்புறமா எனக்கு நீ யாருமே கிடையாது, நீ மட்டும்தான் இருக்க. நேற்று நைட்டு கூட நான் மயக்கம் போட்டு கீழே விழுகும்போது என்னோட ஞாபகங்கள் எல்லாமே ஒன்றை சுற்றி மட்டும் தான் இருந்தது, நீ மட்டும்தான் அந்த இடத்துக்கும் வந்து என்னை காப்பாற்றின. என்ன பேசிகிட்டு இருக்க? இந்த என்கேஜ்மெண்ட் மட்டும் நடந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? இவ பார்த்தீங்கன்னா தெரியாது அப்படின்ற மாதிரி மண்டையாட்டிகிட்டு இருக்கா. ஒன்ஸ் நம்ம 2 பேரும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நீ இந்த விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் நான் யார், நான் எதுக்கு இங்கே வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற எதுவுமே உனக்கு தெரியாது, எதை நம்பி நீ என்னை என்கேஜ்மெண்ட் பண்ண போகிற அப்படின்னு. இவளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ கையை பார்த்திங்கன்னா டப்புன்னு விட்டுறா. அவன் சொல்கிறதும் உண்மை தானே, ஸோ ரெஸ்டடு, எதையும் பற்றி நினைக்காத அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போக, ஹீரோயின் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களுமே யோசிச்சு பார்க்குறா. இவளுக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வந்து காப்பாற்றி இருந்திருப்பான். ஸோ முடிவு எடுத்துடுறா, என்ன தான் ஆனாலும் பரவாயில்ல, இவனை நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறலாம் அப்படின்ட்டு. இவ பார்த்திங்கன்னா அந்த கதை ஓப்பன் பண்ண போக, ஹீரோவுமே இதை யோசிச்சானா என்னன்றது தெரில. அவனும் பார்த்திங்கன்னா கதை ஓப்பன் பண்ண 2 பேருமே ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா ஹீரோயின் அப்படியே பிடிச்சி ஒரு சுற்றி அப்படியே செவரோடு வச்சு நிறுத்திட்டு இருக்கான். இவ பார்த்திங்கன்னா சொல்லிகிட்ருக்கா, என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சத்தியமாக எனக்கு தெரியல, ஆனால் எனக்குன்னு இருக்கிறது இப்போதைக்கு நீ மட்டும்தான், ஸோ நீ என் சைடு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. இவன் பார்த்திங்கன்னா இனிமே க்ளோஸ்அப்பில் வந்துட்டுருக்கான். சரி, நம்ம 2 பேரும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறலாம், அதுக்கப்புறமா நான் யார், நான் எதுக்காக இங்கே வந்தேன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு. இவளுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நிம்மதியாக. இதுக்கப்புறம் அந்த டேங்லினை காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா ஒரு நியூஸை பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக ட்ரிங்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. அந்த இடத்துக்கு அவங்க அண்ணா வராங்க. என்னம்மா காலங்காத்தாலேயும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது, என்ன விஷயம் அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்திங்கன்னா அந்த நியூஸை காட்ட, இவன் பார்த்திங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கான். என்னம்மா சொல்கிற, அவனுங்க புது டிசைனை லான்ச் பண்ணிட்டானுங்களா? ஆமாம், நான் தான் சொன்னேன்ல, அவர் ரொம்பவே டேலண்டான ஒரு ஆள் அப்படின்ட்டு. அடி பாவி, உன் அண்ணாவோட நிலமை இப்படி இருக்குது, ஆனால் உனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கா அப்படின்ட்டு திட்டிகிட்டு இருக்காரு.
விடுண்ணா அவர் ரொம்ப டேலண்டடாக இருக்காரு, வேறு விஷயத்தில் பார்த்துக்கறலாம் அப்படின்ட்டு அப்படியே நானாவை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா பர்கர் எல்லாம் சாப்பிட்டுட்டு ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கா, அதாவது அந்த கார்ட்டூன் எல்லாம் வரைஞ்சிட்ருக்கா. அந்த வழியாக பார்த்தீங்கன்னா டெக் பாய் வந்துட்டுருக்கான். ஸோ இவளை பார்த்த உடனே அந்த பர்கரை எப்படியாவது ஆட்டையை போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட கிட்ட வந்துட்டுருக்கான். கரெக்டாக அந்த பர்கரை கடிக்க போகும்போது இவ பார்த்தீங்கன்னா கையை எப்படியே நீட்ட இவ கையில் வச்சுருந்த அந்த பென்சில் பார்த்தீங்கன்னா அவனோட கன்னத்தில் கீறிடுது. ஐயையோ கீறிடுச்சு அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா தொடச்சி விட்டுட்ருக்கா. உடனே இவன் பார்த்தீங்கன்னா ஐயையோ எனக்குள்ளே பாய்சன் வந்துருச்சு, நான் சாக போகிறேன் அப்படின்னு. அப்படியா, தயவு செஞ்சு செத்து போயிரு, அப்போனாச்சும் நான் நிம்மதியாக இருக்கேனான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. அடி பாவி, என்னை பற்றி நீ கொஞ்சம் கூட அக்கறைப்பட மாட்டியா? நான் ஏன்டா படணும்? நீ தானே தெரியாமல் என்னோட பர்கரை ஆட்டை போட்டு திங்கலான்னு பார்த்த அப்படின்ட்டு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே குரங்கு மாதிரி சண்டை போட்டுட்ருக்குங்க. அந்த இடத்துக்கு பாடி கார்டு இருக்கான்ல, அவன் வந்துட்டுருக்கான். அவனை பார்த்தோன்னே நானா பார்த்தீங்கன்னா அப்படியே பொண்ணு மாதிரி அடக்க உடக்கமாக உட்காந்துருக்க. இவனே கேட்குறான், என்ன திடீர்னு பொண்ணு மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு. ஓ இதான் விஷயமா, இவன் தான் வந்திருக்கானா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அடடா இங்கே வா, உனக்காக நான் கேக்கெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டெக் பாய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவன் சாப்பிட மாட்டான் அப்படின்னு. ஆனால் பாடி கார்டு பார்த்தீங்கன்னா ஏதோ 10 நாள் சாப்பிடாத மாதிரி விறுவிறுன்னு வந்து அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். பாத்தியில் என் ஆள் எல்லாமே சாப்பிடுவான். அட அவன் சாப்பிடும்போது என்ன க்யூட்டாக இருக்கான் அப்படின்ட்டு நானாக பார்த்தீங்கன்னா அவனை பார்த்து அப்படியே வர்ணிக்க டெக் பாய்க்கு தான் செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. என் ஃப்ரெண்டுக்கும் இந்த கேக் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் கொஞ்ச நாளாக அவள் என்னோட மெசேஜு ஃபோனு எதுக்குமே ரிப்ளை பண்ணவே மாட்றா, என்னாச்சுன்னே தெரில. நானும் அவளும் ஒன்றா தான் ஆர்ட்ஸ் காலேஜிலலாம் படித்தோம் அப்படின்னு. இதை கேட்டோன்னே இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி பார்க்குறானுங்க. ஏன்னா ஜென்னுமே அந்த காலேஜில் தானே படிச்சிருப்பாங்க. ஸோ அப்படியே அமைதியாக இருக்க, அந்த காலேஜில் நீயும் படிச்சியா, ஏன் உனக்கு யாரையாவது தெரியுமா, உன் ஃப்ரெண்டா பொண்ணா அப்படின்ற மாதிரி அவள் அடிக்கிட்டே போயிட்டுருக்கா. ஸோ ஃபோன் எடுத்து பார்க்கும்போது அவள் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்ளை கூட பண்ணலை. ஏன் தான் அவள் பண்ணிகிட்ருக்காளோ, அந்த ஜென்னு மட்டும் என் கையில் கிடச்சா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எது உன் ஃப்ரெண்டோட பேர் ஜென்னா அப்படின்னு. ஆமாப்பா ஜென்னு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஸோ இவங்க 2 பேத்துக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு, நான் போய் முக்கியமாக பார்க்கணும் வாடா அப்படின்ட்டு டெக் பாய் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிடுறான். நானாக பார்த்தீங்கன்னா அந்த கேக்கை சாப்பிட்டு போகலாம்ல அப்படின்னு. பாடி கார்டு என்ன நினச்சான்னு தெரில, தட்டோடு தூக்கிட்டு போயிட்டுருக்கான். நான் உன்னை தட்டை தூக்கிட்டு போக சொல்லடா, கேட்க தாண்டா சாப்பிட சொன்னேன் அப்படின்ட்டு இவ தனியாக புலம்பிகிட்ருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, ஜென்னோட ஃப்ரெண்டு இவ்வளவா இருக்கணும் அப்படின்னு நம்ம பேசாமல் பாஸ்ட்டை சொல்லிடலாமா அப்படின்னு பாடி கார்டு சொல்லும்போது, இல்லை அவளை வந்துட்டு அப்புறம் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, இதுக்கு நம்ம வேறு ஒரு வழியை தான் ரெடி பண்ணணும். ஹீரோயினையும் இவளையும் வந்து நம்ம மீட் பண்ணவே விடக்கூடாது, அதை மட்டும் பண்ணிட்டோன்னா பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி இவன்களே பேசி முடிச்சுக்கிறானு. இதுக்கப்புறம் ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்காங்க. இங்கே நீங்கள் வந்ததுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேர்மனுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு அப்புறமா நம்ம கம்பெனி வந்துட்டு ரொம்பவே டேஞ்சரான ஒரு நிலைமையில தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபண்ட் இஷ்யூ வந்தது, அடுத்ததாக நம்ம வந்துட்டு மற்றவங்களோட டிசைனை காப்பி பண்ணும் அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்தது. ஸோ இதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த போர்ட் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே ரீஷஃபில் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே அப்படியே குசு குசுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க இந்த மேடம் அப்படி இப்படின்ட்டு. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டேரக்டர்கிட்ட சொல்லிகிட்ருக்கா, உங்களை நான் வந்துட்டு ஆப்ரேஷன் டீமில் மாற்றுறேன் அப்படின்னு. அவர் பார்த்தீங்கன்னா நானா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆளாக வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறீங்க, ஸோ உங்களுக்கு ஓகேவா அப்படின்ட்டு. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக மேடம், நீங்கள் ரொம்ப வருத்தம்லாம் படணும்னு அவசியம் கிடையாது, என்னோடய பெஸ்ட்டை நான் கண்டிப்பாக காட்டுவேன் அப்படின்ட்டு. ஹீரோக்குமே ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் லின் இருக்கான்ல, அவனை பார்த்தீங்கன்னா டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டாகவே போட்டுறா. இதை கேட்டோன்னே தம்பிக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா கட்டுப்பாயிடுது. ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க, டிசைனிங் ஹெட்டாக வந்து 20 வருஷமாக ஒரு ஆள் இருக்காரு, ஸோ இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு. இருப்பா, நெக்ஸ்ட்டு உனக்கு தான் ஆப் இருக்குது அப்படின்னு. நீ வந்து இப்போது வாய்ஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கில்ல, உனக்கு சிஇஓ போஸ்டிங்கும் வேணும் தானே, அதனால் ஒன்றை வந்துட்டு ரொம்ப லோ லெவல் மேனேஜராக இறக்குறேன், ஸோ அதிலிருந்து வேலை பாரு அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா குதிச்சிட்ருக்கான், எதுக்கு இப்படி நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இந்த அல்லக்கை இருக்கான்ல, தம்பிக்காரனோட அல்லக்கை, அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோன்னு சொல்லிகிட்ருக்கா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இடமே இருக்குது, நீங்கள் அங்கே போய்க்கிறலாம் அப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா டெக் பாய் வந்து கதவை தட்ட, அங்கேருந்து 2 செக்யூரிட்டி தான் வந்துட்டுருக்காங்க. என்ன மேடம்,
என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்ன விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், சும்மா என்னை வந்துட்டு வெளியெல்லாம் துரத்திட்டு இருக்காதீங்க. நீங்கள் வந்து சேர்மனோட பேத்தி அவ்வளவுதான், என்னை வெளியே அமுச்சு விட்றதுக்குலாம் உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ என்னென்னலாம் பண்ண அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்துட்டு ஃபைலாக இருக்குது. பாருங்க, நீங்கள் தான் என்னை ஏதோ ஃப்ரேம் பண்ண பார்க்குறீங்க. நான்லாம் எந்த ஒரு தப்புமே பண்ணலை வைக்கலை அப்படின்ட்டு. ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் காட்டுங்க அப்படின்ட்டு இவன் ரொம்பவே கத்த. உள்ளே பார்த்தீங்கன்னா டேங்லின்னு அவங்க அண்ணாவும் வந்துட்டுருக்காங்க. உன்னை நான் கம்மியாக எடை போட்டுட்டேன், ஒரு பொண்ணு என்ன பண்ணிடுவ அப்படின்னு. ஆனால் நீ பயங்கர புத்திசாலித்தனமாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்க. நான் ஒத்துக்கிறேன், நான் நிறைய காசு அந்த அல்லக்கைட்ட கொடுத்தேன், உங்களோட டிசைனை நான் தான் வாங்கினேன். ஆனால் காம்படிஷன் அப்படின்றது, பிஸ்னஸ் அப்படின்றது வேறு. நான் வந்து பீப்புள்ஸ் இவங்க எல்லாத்தையுமே வந்து ஹர்ட் பண்ண மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. ஆனால் நீ வந்து ரொம்பவே மோசம் அப்படின்ட்டு தம்பிக்காரனை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். நேராக ஹீரோன்ட்ட வந்து, இங்கே பாருங்கள் மேடம், உங்களுக்கு நான் எப்போவுமே ஒரு காம்படிட்டராக இருக்க தான் செய்வேன். ஆனால் நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், உங்களோட சேஃப்டிக்கு வந்துட்டு நான் கேரண்டி. நான் வந்து இந்த மாதிரி யாரையுமே ஹர்ட்டெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போக, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கா, என்னப்பா நீ கேட்ட எவிடன்ஸ், ஐ விட்னஸ் எல்லாருமே வந்துட்டாங்களா, இப்போ நீங்கள் இருந்து போறியா அப்படின்னு. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த 2 பேரும் தரன்னு இழுத்துட்டு போக, என்னை மன்னிச்சிருங்கன்னு கத்துறான். இப்போ கேட்டு என்ன பண்ண? ஸோ இவ பார்த்தீங்கன்னா அமைதியாக உட்காந்துட்டு, இதுக்கப்புறம் 2வது காரணத்தை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு இவ கையை நீட்ட ஹீரோ பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிக்கிறான். ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் தான் இந்த கம்பெனியோட ஓனர்ஸாக இருப்போம் அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கா. லின்னுக்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அந்த சைட் தாத்தா பார்த்திங்கன்னா இவங்க என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு தான் பயங்கரமாக ரெடி ஆகிட்டுருக்காரு. அப்போ இவங்க பொண்ணு சித்திக்காரி இருக்கால்ல, அவள் பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட்டை கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கா. எனக்கு வந்துட்டு ஒரு மீட்டிங் இருக்குது, நான் அர்ஜெண்ட்டாக போய் ஆகணும், அதனால் நீங்கள் ஹீரோனுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துருங்க அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போக, இவருக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அப்படியே அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டியை தான் காட்டுறாங்க. ரொம்ப அழகாகவே ரெடி பண்ணியிருக்காங்க, ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. அந்த நேரம் நானா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை தூக்கிட்டு வந்துட்டுருக்கா. இந்த நேரத்தில் கூட இந்த ஃபைல்ஸை கொண்டு போய் கொடுன்னு ஆவி சிவனையும் வாங்குறாங்களே, சரி வந்ததோட நம்ம வந்து சிஇஓவை பார்த்துட்டு போயிடலாம், ரொம்பவே அழகாக இருப்பாங்க அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கா. அங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே ரெடி ஆகிட்டுருக்கா. சரின்னு சொல்லிட்டு இவனும் டோரை ஓப்பன் பண்ணி அந்த ஸ்க்ரீனை வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டா. அந்த நேரம் கரெக்டாக இவளுக்கு ஒரு ஃபோன் வந்துடுது. சார் நான் வந்துட்டேன், ஒரு 5 நிமிஷம் நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு அப்படியே யூட்டன் ஆகி போயிட்டுருக்கா. இந்த விஷயங்கள் வந்துட்டு இவளுக்கும் கேட்குது. என்னது நானாவோட சவுண்டு மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே பரபரப்பில் ஓடி வந்துட்டுருக்கா. அந்த டேங்க்லினை தெரியாமல் தட்டி விட்டுறா. ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருது. இவளோட ஃபோனில் வால்பேப்பர் வந்து இவளும் ஹீரோயினும் சேர்ந்து எடுத்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் வச்சுருந்துருப்பா. அதை இந்த டேங்க்லின் பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்துருப்பா. என்னது இது, இவளோட எப்படி இவ சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக நடந்து வந்துட்டுருக்கா. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹீரோவுமே வந்துட்டுருக்கான் ஒரு பொக்கையோட. ஸோ அந்த பொக்கையை கொடுத்துட்டு அவன் பார்த்தீங்கன்னா ரிங் போட்டு விட்றதுக்காக கையை எடுக்கிறான். ஆனால் அவன் வந்துட்டு கையை கொடுக்க மாட்றா. இவன் பார்த்தீங்கன்னா பயப்படாத, நான் இருக்கேன், என்னை நம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ரிங்கையுமே போட்டு விட்டுட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அந்த நேரம் தான் நானா வந்திருப்பா. அடடா என்ன ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கேப்பா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா கையெல்லாம் தட்டிகிட்டு இருக்கா. அப்போதான் இவன் நல்லா நோட் பண்ணுறா, அது வந்து ஜென்னு. ஜென்னு அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்த. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறாங்க. ஹீரோனிக்கெலாம் செம்ம ஷாக் ஆயிடுது. இவ இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோயின் வந்து மாட்டிப்பாளா இல்லை இந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிப்பாளா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.